பெரியம்மா, இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுதா? இப்படிதான் எல்லார்கிட்டயும் நடக்கிறீங்களா? ஒரு மருமக கிட்ட ஒரு மாதிரி, இன்னொரு மருமக கிட்ட வேற மாதிரின்னு. ஒரு நாள் மட்டும் போறேன்னு சொல்லிட்டு போனவங்க சின்ன மருமக இத்தனை நாளா அங்கதான் இருக்கா. இந்த வீட்டை பத்தியும் யாரையும் பத்தியும் அவளுக்கு கவலையே இல்ல. பெரியம்மா, இந்த வீட்டுல யார்கிட்டும் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு நீங்க தானே சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தீங்க. இதுதானா நீங்க காட்டுற உதாரணமா? இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். போல்டோ, ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க தம்பி? இவங்க தான் அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்களே. நமக்கு ஏதாவது இங்க பிடிக்கலன்னா நாம இந்த வீட்டை விட்டு போகலாம். இது என் நல்ல நேரம். நான் எங்க அம்மா வீட்டிலேயே இருக்கிறதால எங்களை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தல. அண்ணி, இதுக்கு முன்னாடி இப்படி எங்க கிட்ட நீங்க நடந்துகிட்டதே இல்லை. எப்போ அந்த பீடை பிடிச்சவ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அண்ணிலிருந்து அண்ணி மாறிட்டாங்க. அந்த பொண்ணு அன்னிக்கே ஏதோ செய்வினை வச்சுட்டா. ஓஹோ, சின்ன மருமகளை நான் ஒன்னும் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? அப்ப நீங்களே சொல்லுங்க. இந்த பொண்ணு இந்த தடவை வீட்டுக்கு வரும்போது நீங்க அவளை வீட்டுக்குள்ள விடுவீங்களா? நிஜமா அக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்பா நடக்குது. நம்ம வீட்டோட எல்லா சட்ட திட்டமும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அந்த பொண்ணு காத்துல பறக்க விடுறா. தோட்டு, நீ எங்கேயாவது போறியா? ஆபீஸ் போறேன். போக கூடாதா? ஆபீஸ்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு தடவை வீட்டோட மானம் போயிட்டா அது திரும்ப வராது. சரி, ஒரு விஷயம், உன் மனைவியை பத்தி உனக்கு ஏதாவது செய்தி தெரியுமா? உன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? பொண்ணுகிட்ட தான் மனசுக்கு சாவி இருக்கு, தகவல் எங்க இருக்க போகுது? அவளுக்கு எப்போ தோணுதோ சாவியா திருப்பி அவ நினைக்கிறதெல்லாம் முன்ன வச்சு பேச வைப்பார். அத்தை, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அம்மா தான் போக அனுமதி கொடுத்தாங்க. நான் எங்க சொன்னேன்? அப்புறம் நான் அஹானாவை அவ பிறந்த வீட்டுக்கு போக சொல்லல. நானும் அவ திரும்பி வர்றதை பத்தி கேட்க மாட்டேன். இத்தனை நாளா நானும் அவளும் போன் பேசவே இல்லை. அட சோட்டு, ஒரு விஷயம் சொல்லு. அந்த பொண்ணு ஏன் இவ்வளவு ஆடுறா? யாரோட தைரியத்துல இவ்வளவு குதிக்கிறா? இப்போதாவது வாயை திறந்து இத பத்தி ஏதாவது பேசு சோட்டு. போல்ட்டு அண்ணா, நான் இதை பத்தி என்ன பேச முடியும்? நான் இது வரைக்கும் வீட்டோட எந்த முடிவுலையாவது ஏதாவது சொல்லியிருக்கேனா, இல்ல தீர்மானிச்சிருக்கேனா? இல்ல தானே? இப்போ நீங்க இருக்கீங்க, சித்தி இருக்காங்க அத்தை, அதுக்கும் மேல அம்மா இங்க உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நீங்களே எடுத்துக்கோங்களேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க முடிவு எடுக்கிறதா? அதுவும் அந்த பொண்ணை பத்தி உங்க அம்மாவே ஒன்றும் சொல்லாதப்போ நாங்க சொல்லி என்ன பயன்? நாங்க அவளுக்கு ஏதாவது புரிய வைக்க போனா உன் அம்மா அவளுக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் மகானா கிளம்ப? இதோ கிளம்புறேன் அம்மா. கிளம்பி போனதுக்கு அப்புறமா நிம்மதியா இருப்பீங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? 4 நாளா பிறந்த வீட்டிலேயே இருக்க. இந்த 4 நாள்ல அர்ஜுன் தம்பி ஒரு தடவை கூட உன்னை பார்க்க வரலையே. அம்மா, ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன ஆனா, உன் புகுந்த வீட்டுக்கு திரும்பி போறியா? ஆமாம் பெரியம்மா, பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. நேத்து தான் எக்ஸாம் முடிஞ்சது. அம்மா என் பின்னாடி சுத்திட்டே இருக்காங்க என்னை திருப்பி அனுப்புறதுக்காக. நிம்மதியா மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன். மதிய சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னு அவசியமே இல்ல. ஒருவேளை உன் புகுந்த வீட்டுக்காரங்க உன்னை திருப்பி எங்கேயே அனுப்பிட போறாங்களோ என்னவோ. அதுவும் உன் புகுந்த வீட்டுக்காரங்க ரொம்ப கல்நெஞ்சக்காரங்க. மறுபடியும் அவங்க வீட்டுல உனக்கு இடம் கொடுக்க போறாங்களா? பெரியம்மா, என் மாமியார் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன மனசார ஏத்துப்பாங்க. இன்னைக்கு நான் இங்க திரும்பி வர மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் செய்றேன். அப்படின்னா இவ தன் புருஷனோட ஏதோ திட்டம் போட்டிருக்கா. நீ என்ன அவங்களோட தனி குடித்தனம் போக போறியா? இல்ல எதையாவது பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசி. நீ இப்படி துள்ளி குதிச்சு எங்களோட மானத்தை வாங்கிடாத. புகுந்த வீட்டுக்காரங்க முன்னாடி உனக்காக நாங்க எங்க பொண்ணு அப்படிப்பட்டவ, எங்க பொண்ணு இப்படிப்பட்டவன்னு எவ்வளவோ பெருசா பேசியிருக்கோமே. இந்த பொய்களுக்காக நாங்களே அனுபவிக்க வேண்டியதா ஆகிட போகுது. அடக்கடவுளே, பாரு எப்படி சிரிக்கிறான்னு. இவ முகத்துல பயமே இல்ல. அஹானா, உன்னோட இந்த 2 புடவையை எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் புத்தகங்கள் அங்க தேவை இருக்காது, அது இங்கேயே இருக்கட்டும். ஆமாமா, இந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இனி இதுல என்ன பயன்? சின்னவளே, நீ என்ன இவ புகுந்த வீட்டுல விட்டுட்டு வர போறியா? வேற வழியும் இல்லையே அக்கா. உங்களோட இந்த திட்டத்தை பத்தி முதல்ல எங்க கிட்ட சொல்லி இருக்கணும்ல. திடீர்னு பொண்ண புகுந்த வீட்டுல விட புறப்பட்டுட்டா. வீட்டுல இவ்வளவு வேலை கிடக்குது, அதை யார் செய்வாங்க சொல்லு? மருமகளே,
ஆனா நான் சமைச்சிட்டேன். கொஞ்சம் சுத்தம் செய்யற வேலை மட்டும்தான் பாக்கி. நான் வந்ததும் செஞ்சிடுறேன். அக்கா, எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் இப்படி போய் அப்படியே வந்துருவேன். அப்படிப்பட்ட வீண் நம்பிக்கையை இன்னைக்கு வைக்காதே சின்னவளே. உனக்கு அங்க ரொம்ப நேரம் ஆக போகுது. நீ இவளை அங்க கூட்டிக்கிட்டு போவல. அங்க இருக்கிறவங்க உன்னை 4 வார்த்தை கண்டபடி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அப்புறம் தாயும் மகளும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இங்க வர நினைப்பீங்க. இதுல நேரமாகத்தானே செய்யும். நான் யாருக்கு சாதகமா பேசினேன் டாக்கூர்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. யார் மனசுல என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்றீங்க. சின்ன மருமகளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறத பத்தி சொன்னா முதல்ல அவ திரும்ப வரட்டுமே, அதுக்கப்புறம் தானே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி அண்ணி, ஒரு விஷயத்த உண்மையா சொல்லுங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இதுவரை ஏன் திரும்ப வர முடியலன்னு சொன்னாலா? சொன்னா. ஆனா அவ பேச்ச நான் ஏன் நம்பணும்? யாரை பார்க்க போயிருக்காளோ அவங்களோட உடம்பு நிலை மோசமாயிடுச்சுன்னு சொன்னா. அவ யாரை பார்த்துக்கிறாளோ அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது, கவனிச்சுக்கிறது எல்லாத்தையும் சின்ன மருமகள் தான் பண்ணிட்டு இருக்காளாம். அவங்க குணமாகற வரைக்கும் அவ இங்க திரும்ப வரமாட்டாளாம். குணமானதும் வந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஹரி ஹரி, நம்ம வீட்டோட நிலைமைய பாருங்க. நம்ம வீட்டோட சின்ன மருமகள் ஒரு முன்ன பின்ன தெரியாத கிழவிக்காக புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுல டேரா போட்டு உக்காந்துருக்கா. அன்னிக்கு அவளோட தப்பே கண்ணுக்கு தெரியல. இப்போ நம்ம கிட்ட சொல்ற வார்த்தையும் அவங்க சொல்ல வர வார்த்தையும் ஒண்ணுதான். இதுக்கு எந்த மரியாதையும் இல்லையே. அட டாக்கூர், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? இந்த வீட்ல நம்ம பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லாம போயிடுச்சா? இல்ல நான் இதை நம்பவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். என்ன இந்த வீட்டோட சட்டம் எல்லாருக்கும் சமமா இல்லையா? இல்லன்னா உங்க சின்ன மருமகளுக்கு ஒரு சட்டம், வீட்டோட மற்ற மருமகளுக்கு ஒரு சட்டம்னு சொல்லிருங்க. பெரியம்மா வீட்டோட மற்ற மருமகள்களும் நம்மளை ஏன் பிறந்த வீட்டுக்கு போக விடலன்னு நமக்கு எதிரா நிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரியம்மா. எதையும் யோசிக்கலன்னு யார் சொன்னது? பெரியம்மா, நீங்க யோசிக்கிறதோட விளைவு எதுவும் கண்ணுக்கு தெரியலையே. யோசிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கீங்களா, இல்ல ஏதாவது செய்றீங்களான்னு தெரியல. நீ ஏன் சொல்லு. என்ன செய்யட்டும்? அவ வீட்டுக்கு போய் இங்க திரும்ப வர்றத தடுக்கட்டுமா? இல்லன்னா அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவ செஞ்ச தப்புக்காக அவளுக்கு பாடம் புகட்டட்டுமா? சொல்லு. பெரியம்மா, என்ன பாடம் புகட்டுவீங்க? வீட்டோட கட்டுப்பாட்டை மீறி அவ அதை மண்ணோட மண்ணா கலந்துட்டா. நீங்க அமைதியா இருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டோட சட்டமும் கட்டுப்பாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தான் தோணுச்சு. மருமகளை திரும்ப வரவிடுங்க. எனக்கு எது முக்கியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பார்க்கலாம் பெரியம்மா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு. அக்கா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அதுக்கு பதிலா அஹானா தான் புகுந்த வீட்டுக்கு போய் நல்லபடியா குடும்பத்தை கவனிக்கணும்னு நீங்க அவளை ஆசீர்வதிக்கணும். அவ ஒருபோதும் பிறந்த வீட்டோட முகத்தையே பார்க்க கூடாதுன்னு. அக்கா, எப்படியும் நான் இவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நாம இவளை இங்க கூப்பிடுற வரைக்கும் இவ தான் பிறந்த வீட்டுல காலடி கூட எடுத்து வைக்க மாட்டான்னு. எப்படி இருந்தாலும் நம்ம அஹானாவை அவ்வளோ சீக்கிரம் திரும்ப இங்க கூப்பிட போறது இல்லையே. ஒரு தாய் தன் சொந்த மகளை இப்படி பண்ண முடியும்னு கற்பனைக்கு கூட எட்டாதது அம்மா. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் உண்மையிலேயே உங்க சொந்த மகள் தானான்னு. ஆனா உன் சந்தேகத்தால எனக்கு எந்த வித்தியாசமும் வரப்போறது இல்லையா? ஆனா நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்வேன். எப்படி பார்த்தாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோபமும் திமிரும் அழகில்ல. இன்னைக்கு ஒருவேளை புகுந்த வீட்டுக்காரங்க உன்னை அவங்க வீட்டுக்குள்ளேயே விடலன்னா நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்வேன்னு எனக்கு புரியல. உன்னை மேற்கொண்டு படிக்க விட மாட்டோம்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா நீ எங்க எல்லாரையும் போய் சொல்றவங்களா நிரூபிச்சிட்ட. இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. ஆனா இந்த விஷயங்கள்ல உனக்கு கொஞ்சமாவது புரிதல் இருந்திருக்கலாம். அம்மா, அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதையே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? என் ஆசைகளுக்கு என்ன மதிப்பு? அடாஹானா இவ்வளவு பெரிய வீட்டோட மருமகள் ஆகணும் அவசியம் என்ன? ஏதாவது அரசியல் கட்சியில உன் பேரை பதிவு பண்ணிக்கோ. சும்மா சொகுசுதான், ஜாலிதான். சின்னவளே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் இவ புகுந்த வீட்டுல விட்டுட்டு வா. ஆஹானா, நீ காலையில இருந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்க. இன்னும் உன் பேக்கிங் முடியலையா? சீக்கிரம் செய். பேக்கிங் முடிஞ்சிருச்சு பெரியம்மா. 5 நிமிஷம் கொடுங்க, அப்புறம் திரும்ப இங்க வர முடியாதுல்ல. சரி 5 நிமிஷத்துல பேக்கிங் செஞ்சுக்கோ. சரி, சீக்கிரம் செய். சரி, கிளம்பு. சரி
பொன்னாடு கொழுந்தனாரை பாக்குறியா? எப்படி காலையில இருந்து அத்தை கிட்ட கோல் மூட்டிக்கிட்டு இருக்காருன்னு. இவங்களுக்கு இவ்வளவு பொறாமைன்னு எனக்கு புரியல. அஹானா பேரை கேட்டாலே இவங்களுக்கு என்ன எரிச்சல் வருதோ. 1ஆம் நம்பர் பைத்தியங்கள். அதெல்லாம் விடு. அஹானாவால தேர்வு எழுத முடிஞ்சதேன்னு நினைச்சு பாரு. இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சொல்றது சரி அக்கா. அஹானா பெரிய அடியை எடுத்து வச்சிருக்கா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என் சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்ல முடியல. நாம செய்ய முடியாதத அவ செஞ்சு காட்டிட்டா. ஆனா அவ என்ன செஞ்சாலும் அது அம்மாவோட செல்லத்தோட விளைவுதான். அம்மாவோட ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அவ பின்னாடி இப்படி நிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுது தெரியல. ஒருவேளை அம்மா கூட சப்போர்ட் பண்றதை நிறுத்திடுவாங்களோ? ஆனா அங்க போனதும் யார்கிட்டயும் எதிர்த்து பேசிடாதே. உனக்கு அதான் பழக்கம். அமைதியா இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுக்கோ. என்னாச்சு? ஞாபகம் இருக்குல்ல? அட அம்மா, எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க பாருங்க, நான் அங்க சில மாதிரி அமைதியா இருப்பேன். சரி, நெஞ்சே பதற மாதிரி இருக்கு. அம்மா, உங்களுக்கு ஏன் பயம்? பயப்படணும்னா நான் தானே பயப்படணும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆனா என் மேல சத்தியம் பண்ணேன், அங்க போய் வாயை திறக்க மாட்டேன்னு. அம்மா, முதல்ல அங்க போய் சேருவோம். அங்க நிலைமை எப்படி இருக்குன்னே தெரியல. அத்தை, அஹானாவுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? என்ன பண்ணிட முடியும்? இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுறது தான். ஞாபகம் இருக்கா? ஒன்னையும் ஒரு தடவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. திரும்ப கூப்பிடணும்னு கூட அவங்களுக்கு எண்ணமே இல்லை. உன் அம்மா அப்பா எவ்வளோ கெஞ்சினாங்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ணாங்க. ஆனா இவங்க ஒத்துக்கவே தயாரா இல்ல. அப்புறம் திடீர்னு உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்க எவ்வளவு பேச்சு பேசினாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுல உனக்கு மறுபடியும் இடம் கிடைச்சது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எப்படி மறக்க முடியும் அக்கா? நான் முட்டாளா இருக்கலாம், ஆனா அம்மா அப்பாவோட அவமானத்தை தாங்கிக்க முடியாது. தெரியுமா அக்கா, அந்த நாளுக்கு அப்புறம் அப்பா இந்த வீட்டுல காலடி கூட வைக்கல. நான் சொன்னேன், எப்படியாவது இந்த வீட்டுல என் காலை ஊனிடுவேன்னு. நீங்க வர வேணாம்னு, கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டேன். அம்மா, பொண்ணுங்க இப்படி வாய் பேசுறது நல்லா இல்ல. நீ தப்பு பண்ணிருக்க, இன்னொரு பக்கம் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு உங்களுக்கு உண்மையாவே தோணுதா? ஆமா, தப்பு பண்ணிருக்க. புகுந்த வீட்டுக்காரங்க சொல்றத கேட்காம இருக்கிறது தப்பு. ஆனா நீ என்ன பண்ணுவ? ஒவ்வொரு விஷயத்திலயும் உன் தைரியத்தை காட்டணும். உனக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வருதோ தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்காக ஒரு நாள் நீ பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். விலை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அம்மா. அம்மாவே பிறந்த வீட்டை விட்டு வெளியேத்திட்டாங்க. நான் கூப்பிடுற வரைக்கும் திரும்பி வராதேன்னு சொல்லிட்டீங்க. நல்லாவே தெரியும் அம்மா, நீங்க என்ன கூப்பிட மாட்டீங்கன்னு. நான் இனிமே என் பிறந்த வீட்டுக்கே வர முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? இப்போ என் அம்மாவே நான் இல்லாம வாழ நினைச்சா நானும் அப்படியே இருந்துதானே ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லக்கா. பெரியம்மா ரொம்ப கோவமா இருக்காங்களா என்ன? உண்மையாவே சின்னவளே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயத்துல கை காலெல்லாம் நடுங்குது தெரியுமா? இந்த பயத்துல நான் என்ன பண்ணேன்னு நேத்து அஹானாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அப்புறம் அவ குரல்ல கொஞ்சம் கூட பயமே இல்ல. அக்கா, என் தேர்வு ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மா, நான் உங்க பொண்ணு. என் மேலேயும் சில பொறுப்புகள் இருக்கு. நான் உங்களை பார்க்காம இருக்கலாம். ஆனா எனக்கு வேலை கிடைச்சதும் உங்களை இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போய் ஏதாவது வாடகை வீட்டிலேயாவது நீங்க தங்கறதுக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவேன். வாய மூடு. எப்ப பார்த்தாலும் பெருசு பெருசா பேசிக்கிட்டே இரு. இப்போ வேலைன்னு சொல்லி குதிக்கிறியா நீ? பரீட்சை முடியல, வேலைக்கான பிடிவாதம் ஆரம்பிக்கிறியா? நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வேலை பார்க்குற எண்ணத்தை மனசுல இருந்து எரிஞ்சிடு. இத்தனை பொண்ணுங்க தங்களோட புகுந்த வீட்டை நல்லா கவனிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எல்லாம் இருட்டிலையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சொற்பொழிவு ஆரம்பம். அதனாலதான் நான் டிவில இருந்து தள்ளி இருக்க சொன்னேன்.
எப்பம்மா பாருங்களே, நாம போய் இறங்க போறோம். இனிமே எப்ப உன்னை பார்க்க போறேன்னு தெரியல. ஆனா நீ இன்னும் என் மேல கோபமா தான் இருக்க. உன் பொண்ணுகிட்ட அன்பாக பேச முடியாதா உன்னால? உன் இந்த முகத்தை பார்த்தா எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. உனக்கு இப்போ புரியாது, நேரம் ஆகும். எப்போ அம்மா ஆகுறியோ அப்பதான் ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு உனக்கு புரியும். சரி. ஆனா பணம் ஆமா அம்மா என்கிட்ட இருக்கு. இருக்கட்டும், தேவையில்லை, நான் கொடுக்குறேன். சரிம்மா, அந்த வட்டி பணம் என்னாச்சு? இப்போ வட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் இல்ல? என் புகுந்த வீட்டுக்காரங்க முன்னாடி உங்க மானத்தை காப்பாத்த இவ்வளவு செலவு பண்ணிட்டீங்க. இப்போ அடைக்க பணமே இல்ல. இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க? நீ இந்த விஷயங்கள் எல்லாம் தலையில போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழப்பிக்காம ஒண்ணும் இல்லம்மா. நான் யோசிக்கலன்னா யார் யோசிப்பாங்க? நீங்க என் பொறுப்பு அம்மா. நான் உங்களோட ஒரே பொண்ணு. நான் யோசிக்காம யாரு யோசிப்பாங்க? இப்போ இதுக்காக வேற என்ன புது வேலை பண்ண போற நீ? என்ன பண்றது? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். எங்க அம்மாவை இந்த கடன் பிரச்சனைல காப்பாத்த எப்படின்னு தெரியல. ஆனா கண்டிப்பா பண்ணுவேன். ஆஹனா, நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நீ அமைதியா மட்டும் இரு. கொஞ்சம் கருணை காட்டு ஆஹானா. என்னால எதையும் தாங்கிக்க முடியல. சரிம்மா சரி, இப்ப அமைதியா இருங்க. இதோ பாருங்க, போய் சேர போறோம். நீங்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அண்ணா நீங்க இங்கே நிறுத்திடுங்க. சரி அம்மா, இன்னைக்கு நீங்க உங்க முடிவை சொல்லித்தான் ஆகணும். அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு நான் பார்க்கணும். இத பார்க்கிற வரைக்கும் வேலைக்கு கூட போக மாட்டேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமா ஆபீஸ்ல இருந்து லீவு போட்டுட்டு வீட்டுல இருக்க போற? அட, அவ திரும்பி வரட்டும். அவளுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு புரிய வைக்கிறேன். உண்மையாவே அஹானாவை துரத்தி விடுவாங்களா? நம்ம ஏதாவது இதை பத்தி அத்தை கிட்ட சொல்லலாமா? அட இல்ல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அம்மா கோபத்துல இருக்கும்போது அவங்க பக்கத்துல கூட போகாதே. இப்பம் ஏதாவது போய் பேசுனா கொதிக்கிற தண்ணீரை மேல ஊத்திடுவாங்க. அம்மா ஏற்கனவே சூடா இருக்காங்க. அது சரி அக்கா, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? பெரியம்மாவோட மனநிலை சில நாளாவே சரியில்லை. அஹானா போனதிலிருந்து நம்ம மேல கோபப்படுறாங்க. வேலை ஒண்ணுமே ஆகாது, அஹானா இருந்திருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பான்னு சொன்னாங்க. ஆமா, இந்த விஷயத்த ஓரிரு தடவை தான் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. நாம புரிஞ்சுக்க கூடாதுன்னு. ஆனா பெருசா எதையும் சமாளிக்க முடியல. அம்மா அஹானாவை திட்டுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சரி நில்லு, நான் போய் பார்க்கிறேன். யாரும் எங்கும் போக தேவையில்லை. நீங்க இங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா உள்ளவா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டேன். என்ன வேணும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் அஹானாவை இங்க விட்டுட்டு போகத்தான் வந்தேன். ஒரு தடவை இவளை அக்கா கிட்ட சேர்த்துட்டா எனக்கு நிம்மதி கிடைக்கும். உங்க மகளுக்கு இந்த வீட்ல இனிமே எந்த இடமும் இல்ல. நீங்க எப்படி இப்படி செய்யலாம்? என் பொண்ணு தன் மாமியாரோட அனுமதி வாங்கித்தானே பிறந்த வீட்டுக்கு வந்தா. சில பிரச்சனையால கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் அதே சாக்கு போக்கு, அதே கதைகள். கதை தானே. இந்த சாக்கு போக்குகளை கேட்டு கேட்டு எங்க காதே புண்ணாயிடுச்சு. முதல்ல நீங்க தான் கெஞ்சி வற்புறுத்தி உங்க பொண்ணை எங்க தலையில கட்டி விட்டீங்க. அவளோட இருக்க இவ்வளவு ஆசை இருந்தா அவளை உங்களோடவே கூட்டிட்டு போங்களேன். இவ்வளவு திரும்ப ஏன் எங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த விஷயத்த நான் உங்க வாயில இருந்து கேட்க விரும்பல போல்ட்டு அண்ணா. இந்த விஷயத்த அம்மாவே சொன்னா வேற விஷயம். இந்த குடும்பத்தோட பொறுப்பு அவங்க கையில இருக்கு, உங்க கையில இல்ல. பாக்குறீங்கல்ல இவ எவ்வளவு திமிர் பிடிச்சவன்னு. இதுதான் உங்க வளர்ப்பா? இதைத்தான் இவளுக்கு கத்து கொடுத்தீங்களா? நம்ம முன்னாடியே எப்படி வாயாடுறான்னு பாருங்க. அவள் எல்லா விஷயங்களிலும் எங்களை அவமானப்படுத்துறா. என்ன சொன்ன நீ? என் மகனோட கையில ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல எல்லாமே உன் மாமியாரோட கையில தான் இருக்கு. நாங்க உன்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது.
இந்த வீட்டுல நாங்க உனக்கு யாருமே இல்லையா? அக்கா நீங்க மன்னிச்சிருங்க. என் பொண்ணு தப்பு பண்ணிருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்க இவ்வளவு மன்னிச்சிருங்க. அம்மா ஆனா வாய மூடிக்கிட்டு இருக்க சொன்னேன்ல, இருந்தும் இங்க வாய் பேசிக்கிட்டு இருக்க நீ. இனிமே நீ எதுவும் பேசக்கூடாது. ஆனா அம்மா, நான் ஏன் வாய மூடிக்கிட்டு இருக்கணும்? இவங்க என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீட்டுல என் மாமியாரும் இருக்காங்களே, என் புருஷனும் இங்க தானே இருக்கார். அதனால இவங்க அனுமதி இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்காக நீ உன் குறைந்த வீட்டிலே கொஞ்ச நாள் இருந்திருக்கணும். உனக்கு இங்க இருக்க எந்த அவசியமும் இல்லை. மறுபடியும் இதை சொல்றீங்க? நான் வேற ஏதாவது சொல்லுவேன்னு நீங்க ஏன் நினைச்சீங்க? எனக்கும் அப்படித்தான் தோணுது. இங்க உன் படைய திரட்டி வந்திருக்கேல்ல, புருஷன் இவ பக்கம் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தா, நாங்க எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வளர்ப்பை கொடுக்கலையே. ரொம்ப ஆடிட்டு இருந்தேன், போ, பட்டம் முடிஞ்சது. இப்ப போய் உங்க அம்மாவோட இரு. அக்கா நீங்க கோவப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். என்னை ஒரு தடவை மட்டும் சம்மந்தியை பார்க்க விடுங்க. இல்ல, பெரிய அம்மா யாரையும் பார்க்க விரும்பல.